ஏப்ரல் 22ஆம் தேதி பூமி தினம், உலக பூமி தினம். இப்போ பூமின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருதுன்னா, பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் உலக பூமி தினமே. இப்போ பூமியை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக்குறோம் அந்த பூமியை. வீடு கட்ட என்னென்ன பாடுபடுத்துகிறோம், போர் போட எவ்வளவு தோன்றோம் அந்த பூமியை. எவ்வளவுக்கும் பொறுமையாக இருக்குல்ல. அந்த பூமாதேவி பெண் உருவமாக தான் சித்தரிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பூமின்னு சொன்னாலே பொறுமைன்னு ஒரு அடையாளம், ஒரு சின்னம் இருக்குது. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற பழமொழியே இருக்குது நம்ம இதில். அதாவது எவ்வளவு பொறுமையாக வாழ்க்கையில் இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு உதாரணம் தான் உலக பூமி தினம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையிலேயே, அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போட்டு பொறுமையாக அதை தீர விசாரித்து ஆலோசித்து அதை வந்து டீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தன்னு கோபத்தில் எடுத்தோம் கவுத்தன்னு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்ல அமைய சக்ஸஸாக இருக்காது அந்த இடம். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பொறுமை இருக்கணும். நம்ம குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவிக்கிட்டே பொறுமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சக்ஸஸாக ஓடிடலாம். கணவனே ஏதோ சத்தம் போடுறாரு அப்படின்னா, ஏதோ வெளியில் அலைஞ்சிட்டு வந்த டென்ஷன் போல் சரி போயிட்டு போகிறான்னு சொல்லி மனைவி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் சக்ஸஸாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மனைவி ஏதோ கோவத்தில் சத்தம் போடுறாங்கன்னா, என்ன டென்ஷன் தெரியலை, என்னமோ தெரியல, எரிச்சலில் சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கணவன் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் வந்து சுமூகமாக நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கும். அதை விட்டுட்டு 2 பேர் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு ஏட்டைக்கு போட்டி பண்ணாங்கன்னா குடும்பம் நல்லாவே இருக்காது. அதே மாதிரி நம்ம பசங்களையுமே நம்ம வந்து சத்தம் போட்டு ஒரு வேலை சொல்லுங்கள் கேட்கவே மாட்டாங்க. அன்பாக ஆதரவாக முதுகை தட்டி கொடுத்து அரவணைச்சு ஒரு வேலை சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவான், சக்ஸஸாக முடிச்சிருவான். அதனால் பூமின்னு சொன்னாலே பொறுமை. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்கிறது தான் உலக பூமி தினம் அன்னைக்கு. இப்போ நம்ம வீட்டிலையே வந்து ஒரு பெண் பிள்ளையோ பையனையோ வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பூந்த விட்டு கல்யாணம் பண்ணி போய் கொடுக்கும் பொழுதே வீட்டில் இருக்கும்போதே சொல்லி கொடுத்துடணும். பொறுமைனா என்னென்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. பெண் பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க மாமியாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல பேசாமல் எதிர்த்து பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணும்பொழுது தான் குடும்பத்தில் விரிசல் வர்றது. அதே மாதிரி பசங்களுமே உன்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றாள், அந்த பொண்ணை எவ்வளவு பொறுமையோட அது அவளுக்கு எவ்வளவு குணங்கள் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த பையன் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லி நல்லா கொண்டு வந்துடலாம் பொண்ணுகளை. அதே மாதிரி எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம இருந்துட்டோன்னா வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.